தமிழ் ஃப்ளாஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எமது தொலைக்காட்சி மூலமாக நாம் உலக அரசியல் மற்றும் புலனாய்வு தொடர்கள் பற்றியதான விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலும் நாம் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நேரலை வாயிலாக உடனுக்குடன் நடப்பு விஷயங்களை அறிவித்துக் கொண்டிருந்தேன். அப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில முக்கியமான விடயங்களை பேசும்போது உங்களுக்கான தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் இனி தொடர்ச்சியாக நான் பிரீமியர் அல்லது ஒரு காணொளியாக உங்களுக்கு இந்த விடயங்களை பதிவேற்றலாம் என்று சொல்லி நான் முடிவெடுத்திருக்கின்றேன். முடிந்தால் நான் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் நேரலையில் உங்களோடு கலந்துரையாடலாம் அப்படி என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இதை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கருத்து தெரிவிக்கும் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பலவிதமான அப்ளிகேஷன்கள் உங்களுடைய தரவுகளை சேகரிப்பதற்காக பல நிறுவனங்களால் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்காக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமானது ஃபேஸ் ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் அவர் பெண்ணாக இருந்தால் எப்படியாக இருப்பார், அதே போல ஒரு பெண் அவர் ஆணாக இருந்தால் எப்படியாக இருப்பார் என்ற சில அப்ளிகேஷன் மிக வேகமாக அனைவரிடத்திலும் பிரபலியமானது. இதை தவிர்த்து வேறு பல அப்ளிகேஷன்களும் அதே நேரத்தில் வெளிவந்திருந்தன. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் எப்படி இருப்பீர்கள், அல்லது குழந்தைகளாக இருந்தால் எப்படி இருப்பீர்கள், அதே போல உங்கள் முக சாயல் எந்த கடவுளை முகத்தை ஒத்ததாக இருக்கின்றது, இப்படியான பல அப்ளிகேஷன்களை உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியது, நீங்கள் எதை கொடுத்தால் நீங்கள் உடனடியாக அதை செய்து பார்ப்பீர்கள் என்ற ஒரு கோணத்தில் பல நிறுவனங்கள் போட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலேயே நான் பல நபர்களுக்கு எச்சரித்திருந்தேன். முக்கியமாக என்னிடம் கணனி கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் முக்கியமாக இதை குறித்ததான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தேன். மிக முக்கியமாக சொல்லக்கூடியது, உங்களுடைய தரவுகள் அவர்களிடம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல உங்களுடைய விருப்ப வெறுப்புகள் அனைத்துமே அவர்களுடைய கைவசமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் முகநூல் நிறுவனத்திலும் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இப்படியான உங்களுக்கு யாரென்று தெரியாத சில நபர்கள் மூலமாக சேகரிக்கப்படுகின்றது. இங்கு பார்த்தீர்களானால் இந்த அப்ளிகேஷன்களை தயாரிப்பதும் இந்த முகநூல் போன்ற பெரிய நிறுவனங்களே. அவர்கள் தாங்கள் சில வேளைகளில் இந்த முகநூல்களில் இருந்து உங்களிடம் தரவுகளை சிலவற்றை சேகரிக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக இப்படியான சில ஆர்வத்தை தூண்டும் அப்ளிகேஷன்களை வேறு பெயர்களில், அவர்கள் தெளிவாக சொன்னால் அவர்கள் ஒரு வேறு மாறுவேஷத்தில் வந்து உங்களுக்கான சில அப்ளிகேஷன்களை கொடுப்பார்கள். கொடுக்கும் பொழுது நீங்கள் அதற்கு சில தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த மாதிரியான அப்ளிகேஷன்கள் உங்களிடமிருந்து தகவல்கள் திருடுகிறார்கள் என்று சொல்லி தெரிந்தால் நீங்கள் அந்த நிறுவனங்கள் மீது நீங்கள் சட்ட நடவடிக்கையோ அல்லது அதுக்கு எதிராக போராட்டங்களையோ நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் அது அன்னவுன் ஆப் என்று சொல்லித்தான் உங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த பெருநிறுவனங்களை நோக்கி உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்ட முடியாது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் ஒரு ஃபேஸ்புக் நிறுவனம் தான் இதை செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களை நேரடியாக நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள் அல்லது அவர்களை குறித்தான பிரச்சனைகளை எழுப்புவீர்கள். அண்மையில் வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய இருந்து வந்த சில தகவல்கள் அடிப்படையில் நிறைய மக்கள் அதை விட்டு வெளியேறுவதற்கான விழிப்புணர்ச்சியை அடைந்திருந்தார்கள். இப்ப இந்த வகையில் இவர்கள் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களை அவர்கள் தாங்கள் நேரடியாக முகநூலில் இருந்து உங்களுக்கு கொடுத்தால் அது தங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்ற காரணத்தினால் இந்த மாதிரியான மாறு வேஷத்தில் அவர்களே இந்த சில அப்ளிகேஷன்களை உங்களுக்கு தருவார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களை பயன்படுத்துவதற்கும் அல்லது நீங்கள் முகநூலில் ஷேர் செய்து கொள்வதற்கும் எந்த விதமான தடைகளையும் இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்காது. இதையே நீங்கள் தமிழர் சார்ந்த சில பதிவுகளோ அல்லது ஈழம் சார்ந்த பதிவுகளையோ நீங்கள் இட்டு பாருங்கள். அடுத்த சில வினாடிகளிலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அவைகளை உடனடியாக அகற்றி விடுவார்கள். ஆனால் இந்த மாதிரியான தகவல் அறியாத அன்னவுன் அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் அதை நீக்குவதற்கான எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை. இதனிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை, அவர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
சரி, இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவதால் அப்படி என்னதான் இருக்கின்றது? இது இதுவரைக்கும் மற்றவர்களால் ஊகிக்க முடியாத இன்னும் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய டீபாப்புலேஷன் அல்லது மக்கள் தொகை குறைப்பு என்ற விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இதுக்குள் அதிர்ச்சிகரமான பல தகவல்களை பார்க்க போகின்றோம். இவர்களுடைய ஒரே நோக்கம், இந்த உலகத்தில் மக்கள் தொகை இனி பெருகக்கூடாது, இனப்பெருக்கம் என்பது நடக்கக்கூடாது. இதற்காகவே தொடர்ச்சியாக மாற்றுப்பாலினத்தவர்களை அவர்கள் உருவாக்கும் திட்டத்தை மிக வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு வகையில் உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை இளைஞர்களுக்குள் உட்படுத்துவதற்கான நோக்கமே இந்த அப்ளிகேஷன்கள். இந்த அப்ளிகேஷன்கள் பார்த்தீர்களானால், நீங்கள் ஒரு ஆண், நீங்கள் ஒரு பெண்ணாக எப்படி இருப்பீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நீங்க அந்த அப்ளிகேஷனில் கொண்டு கொடுத்தால், நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆண், நீங்கள் உங்கள் யாராலும் விரும்பப்படாத ஒரு முகமாய் இருப்பீர்களானாலும் சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு சராசரியான ஒரு அழகை கொண்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் மாற்று பாலினத்தவராக மாற்றி பார்க்கும்போது உங்களை அது மிக மிக ஒரு அழகான ஒரு பெண்ணாக உங்களை காண்பிக்கும். இப்ப இதை பார்க்கும்போது, நான் ஏன் ஆணாக இருக்க வேண்டும், பாருங்கள் நான் ஒரு பெண்ணாக இருந்தால் எவ்வளவு ஒரு அழகா இருக்கின்றேன், அப்படியான ஒரு மனநிலை உங்களுக்குள் தானாகவே உருவாகும். அதை தவிர்த்து நீங்கள் அதை பகிரும் பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இப்படியானவர்கள் அதை லைக் செய்வதும், அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள், இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி உங்களுக்கு அந்த விடயத்தை அவர்கள் திருப்ப திருப்ப சொல்லும் பொழுது, உங்களை அறியாமலே இவ்வளவு அழகா இருக்கின்றனே, நான் என் பெண்ணா இருக்கக்கூடாது அப்படியான மனநிலை உங்களுக்கு துளிர்விடும். இதே போலதான் பெண்களும் பார்த்தீர்களானால், அவர்கள் பெண்ணாக இருக்கும் அழகை விட அவர்களுடைய அந்த அப்ளிகேஷனில் அவர்கள் போட்டு ஒரு ஆணாக தோன்றும் போது அது மிக மிக ஒரு அழகான ஒரு ஆணை காட்டும். அப்ப இதை பார்க்கும் மேனிய நண்பர்களும் இதே போல எப்படி ஆண்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார்களோ அதே கருத்தை அங்க தெரிவிக்கும் போது அந்த பெண்ணும் தான் ஆணாக மாறினால் எப்படி இருக்கும் என்ற மனநிலைக்குள் கொண்டு செல்லப்படுகின்றாள். அப்ப இப்படியான விடயத்தில் இவர்கள் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறும் பொழுது, இங்கு பார்த்தீர்களானால் மாற்று பாலினத்தவர்கள் உருவெடுக்கும் தன்மையை, அந்த ஒரு சூழ்ச்சியை நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இது மட்டுமல்ல, நீங்கள் ஆபாச இணையதளங்களாக இருந்தாலும் சரி, அதே போல வரக்கூடிய சினிமா படங்களிலும் பார்த்தீர்களானால் ஆணும் ஆணும் திருமணம் செய்வதோ அல்லது ஆணும் ஆணும் இணைந்து கொள்வதை போன்றோ அல்லது பெண்ணும் பெண்ணும் இணைந்து கொள்வதை போன்றோ இப்படியான விடயங்களில் தான் அதிக அளவில் அவர்களுடைய காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த ஆபாச இணையதளங்களை பார்க்கிறவர்களும் சரி, இந்த சினிமா படங்களை பார்க்கிறவர்களும் சரி, இப்படியான விடயங்களில் அவர்களுடைய மூளை தொடர்ச்சியாக பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த விடயங்களில் அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்கான பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இதுவும் ஒரு வகையில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் இளைஞர் யுவதிகளை இலக்கு வைத்து இந்த மாதிரியான மூலச்செலவுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அப்ப இப்படியாகத்தான் இந்த விடயங்கள் செய்யும் போது, அண்மையில் ஒரு செய்தி ஒன்று பார்த்திருந்தேன். ஜப்பானை சேர்ந்தவர், அவர் ஒரு ஆண், 56 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண். அவர் இந்த faceapp மூலமான இந்த தன்னுடைய முகத்தை ஒரு பெண்ணாக மாற்றி அதை பகிர்ந்திருந்திருக்கின்றார் அவருடைய முகநூலில். இதை பார்த்து பல இளைஞர்கள் அவரை பின்தொடர்வதும், அதே போல நண்பர்கள் அழைப்பே 5000 தாண்டி செல்லும் அளவுக்கு, அதே போல அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் பல மில்லியன் ஃபாலோவர்ஸை மிக சொற்ப காலத்தில் அடைந்திருக்கின்றது. அப்போ அவருக்கும் ஒரு பெருமையா இருந்திருக்கின்றது. அதே போல அந்த இளைஞர்களும் இது ஒரு அழகான பெண் என்று நினைத்து கொண்டே அவரோடு பல தொடர்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒரு நாள் அவரை பார்க்க வேண்டும் என்று சில இளைஞர்கள் விரும்பி அவரை கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவரும் அதை சந்திப்பதற்கு அனுமதித்திருக்கிறார். சென்று பார்த்தால் தான் தெரியும் அது ஒரு 56 வயது மதிக்கத்தக்க ஆண் என்று. இதனால் அவரை ஒரு பெண்ணாக நினைத்து சென்ற இளைஞர்கள் எல்லாம் பெருமளவில் ஏமாற்றம் அடைந்து திரும்பி வந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு பார்த்தீர்களானால் அந்த 56 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் என்ன செய்வார் என்றால், இவ்வளவு ஆண்கள் என்னை ஃபாலோ பண்ணுகிறார்களே, இவ்வளவு ஆண்கள் என்னை விரும்புகிறார்களே என்று சொல்லி நினைக்கும் பொழுது அவர் ஏன் நான் பெண்ணாக மாறக்கூடாது என்று சொல்லி அதற்கான அறுவை சிகிச்சைகளை செய்வதற்கும், தான் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதற்கும் பல வாய்ப்புகள் அவர் மனதளவில் அவருக்கு உந்து சக்தியாக கிடைக்கின்றது. இதே போல பெண்களுக்கும் அவர்கள் ஆணாக மாறுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இந்த மாதிரியான அப்ளிகேஷன்கள் மூலமாக விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மிக பெரும் சதி. ஆகவே இளைஞர் யுவதிகளைத்தான் தொடர்ச்சியாக அவர்களுடைய இலக்காக கொண்டு
இளைஞர் யுவதிகளை இந்த மாதிரியான அப்ளிகேஷன்கள் மூலமாகவும் மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய சகோதரர்களோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களை அவர்கள் பயன்படுத்தினால் உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் இந்த விடயத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களில் அவர்கள் உள்நுழைவதை தடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த முகநூல் பாவனையை அவர்கள் தவிர்ப்பதுதான் மிக சாலச் சிறந்தது. நான் ஏற்கனவே இந்த முகநூல் குறித்துதான பல காணொளிகள் போட்டிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் பார்க்காவிட்டால் நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களுடைய சூழ்ச்சிகள் இந்த இளைஞர் யுவதிகளை மிகவும் இலக்கு வைக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயமும் உங்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விடயங்களும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அதே போல உலக அரசியல் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த விடயங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் பகிருங்கள். நீங்கள் பார்த்தால் எங்களுடைய காணொளிகள் குறைந்த அளவு பேர் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே முடிந்தளவு இதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல எங்களுடைய டெலிகிராம் குரூப்ல முடிந்த அளவுக்கு அநேகரை கொண்டு வந்து இணைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நாங்கள் இந்த சமூகத்தை ஒரு சீர்படுத்துவதற்காகவும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆகவே இந்த அப்ளிகேஷனை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக அறிந்து கொள்ளுங்கள். இதனுடைய நான் ஏனைய தகவல்களை நான் தொடர்ச்சியாக வரும் காணொளிகளில் இந்த விழிப்புணர்ச்சிகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த காணொளியை அதிக அளவில் லைக் செய்யுங்கள். அதிக அளவில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் எங்களுடைய தமிழ் ஃபிளாஷ் தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் நீங்கள் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சென்று சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.